அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. சென்னை திருமுல்லை வாயிலில் தந்தை மகளான சாமுவேல் இறந்த கொலை தொடர்பான வழக்கில் கொலை வழக்காக மாற்றி மருத்துவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட், விவரங்கள். வணக்கம். சென்னை அடுத்த திருமுல்லைவாயில் வீஜன் ஸ்டாஃபோர்டு அடுக்குமாடி குடியிருப்பில் தந்தை மகள் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தற்போது சிந்தியா என்பவரின் நெருங்கி பழகி வந்த நண்பரான மருத்துவர் சாமுவேல் எபினேசர் என்பவர் கொலை வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தந்தை மகள் இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தந்தை உயிரிழந்ததை அடுத்து மகள் செந்தியா தனது ஆண் நண்பரான சாமுவேல் எபினேசரிடம் தந்தையை காப்பாற்ற முடியவில்லை, உங்களை நம்பிதானே நாங்கள் உங்களுடன் வந்தோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சம்பவத்தன்று. இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது சாமுவேல் எபினேசர் சிந்தியாவை ஆத்திரத்துடன் கீழே தள்ளியுள்ளார். இதில் சிந்தியாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சாமுவேல் இருவரையும் ஒரு அறையில் பூட்டி வைத்துவிட்டு ஏசியை ஆன் செய்துவிட்டு தனது சொந்த ஊருக்கு கிளம்பியுள்ளார். இதனையடுத்து தற்போது 5 மாதங்கள் கழித்து பொது இந்த உடல்களானது மீட்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையில் சாமுவேல் தள்ளியதால் பின்தலையில் ஏற்பட்ட காயத்தினால் தான் சிந்தியா உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாமுவேல் மீது திருமுல்லைவாயில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். தந்தை மகள் இருவரும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது முடிச்சுகள் அழிக்கப்பட்டது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.